ஹாய் கைஸ், நான் தான் உங்க டெக் ப்ளாக். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேஜெட்டை பற்றி தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஆல்ரெடி தம்ப்லைன்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லை, என்னடா இது ரொம்ப நாள் கழிச்சு நானும் வரேன். ஸோ இந்த கேஜெட்லாம் வாங்கினேன். ஸோ இதை வாங்கினதுக்கு இன்னொரு விஷயமும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதையும் நீங்கள் இனிமேல் தயவு செஞ்சு பார்த்து பண்ணுங்கள். ஸோ இது ஒரு அவேர்னஸாகவும் இருக்குது, ஒரு அன்பாக்சிங்காகவும் இருக்க போகுது, ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்க. எதுக்காக நான் இதை கடைசி வரைக்கும் பாருங்கன்னு சொல்கிறேன்னா, நான் பண்ண தப்பு நீங்கள் யாரும் பண்ணிடக்கூடாதுல்ல, இல்லை உங்களுக்கு ஏதாவது ரிமைண்ட் ஆகும்ல. ஸோ அதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ முதல் விஷயத்தை பற்றி நான் எப்படி சொல்கிறேன், ஏன்னா ரூமு கொஞ்சம் ஸ்மோக்கியாக இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து இந்த சாம்பிராணி புகை ஒன்று இருக்குது, ஓகேங்களா? அதுதான் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா போட்டு விட்டாங்க. அதனால இவ்வளோ பிரச்சனை இந்த ரூமில். நான் போடாதீங்க சொன்னேன், இருந்தாலும் அவங்க போட்டுட்டாங்க, ஓகேங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் மூஞ்சி கொஞ்சம் கிளாரிட்டியில், ஆல்ரெடி மூஞ்சி டம்மி தான், இருந்தால் கிளாரிட்டி இருக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட், ஓகேங்களா? ஸோ இப்போது அது என்ன கேஜெட்னா, இது இங்கே வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு சிஸ்டம் ஆன் பண்ணிக்கிறேன். எதுக்காக சிஸ்டம் ஆன் பண்ணாத அது பவர் கனெக்ஷன் வரும். ஸோ என்னன்னா இந்த ஆர்ஜிபி லைட், ஓகேங்களா? ஆர்ஜிபி இந்த சவுண்ட் ஃப்ரீக்வன்சி லைட், ஓகேங்களா? இது வாங்கணுன்ட்டு நான் ரொம்ப நாளாலும் ஆசைப்படல. ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன், அந்த வீடியோவில் இது இருந்துச்சு. இது என்னடா இதுன்ட்டு போய் சர்ச் பண்ணி பார்த்ததில் இதோட ரேட்டோட பார்த்தேன். நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் புதுசாக இருந்தது. டெக்கில் கொஞ்சம் கேஜெட்டு, இது வரைக்கும் நம்ம இதில் கேஜெட்டு ரேராக தான் போட்டிருக்கேன். ஸோ அதனால் இது கொஞ்சம் புதுசாக இருக்கும் அப்படிங்கிறத இதை வாங்கினேன், ஓகேங்களா? இது வாங்கினது ஆல்ரெடி எல்லாத்தையும் பிரிச்சுட்டேன். என்ன பண்ணுறது, ஒரு ஆர்வத்தில் தான். ஆனால் இதை நான் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு வாரம் கிட்ட ஆகுது. இது எதுக்கு நான் இப்போ இதை ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, இவ்வளோ நாள் வீடியோ போடாமல். இதுவும் ஒரு கண்டென்ட் தான், ஆனாலும் இதை நான் ஏன் போடணும்னு வச்சுக்கோங்களேன். இது நான் ரிட்டன் போட்டேன், இது ரிட்டன் போட்டு இப்போ கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ என்னன்னா இதுள்ள என்ன இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ஒரு புக்லெட் கொடுப்பாங்க, ஓகேங்களா? இதை ஒரு QR கோட் தெரியுதா? இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணால் இதுக்கு ஒரு ஆப் இருக்கும், அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இது ப்ளூடூத் கனெக்ஷனோட ஃபிட் ஆகும். இது அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் நம்மளோட டிவைஸ், ஓகேங்களா? மோஸ்ட்லி இதில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க எப்படி சொல்கிறேன். இதில் மோட் ஸ்பின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்தது கலரோட பிரைட்னஸ்ஸு. ஸோ அதுக்கப்புறமா இது பவர் பட்டன், ஓகேங்களா? இது கீழே வந்து சி டைப்பு ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நம்ம வீட்டில் இருக்க சி டைப் வச்சு இது போட்டுக்கலாம். ஆனாலும் நீங்கள் இது கவலைப்படுறீங்க, அதுக்காக இவங்களே ஒரு ஸ்டாண்டு, எங்கப்பா சாரி நான் இது போட்டு வச்சுருந்தேன், இதோ இந்த கேபிள் ஒன்று. ஆனால் இந்த கேபிளோட குவாலிட்டி பற்றி சொல்லட்டுமா, இது ஆல்ரெடி வேறு யாருக்கிட்டேருந்து வந்த குவாலிட்டி தான். நான் அதை வந்த ஒரு யூஎஸ்பி, அதனால தான் இதை ரிட்டர்ன் போட்டேன். ஏன் சொல்கிறேன்னா, இந்த ப்ராடக்ட் நான் உங்களுக்கு புதுசாக அன்பாக்சிங் பண்ண சொன்னால் நான் பார்த்துருக்கேன். இதுக்கு ஒரு கவர் இருக்கும், இந்த இடத்துல ஷைட்னஸ் இருக்கும். ஆனால் இது எப்படி தான் இருக்குது, யாரோ போட்டு நல்லா தேய்ச்சி யூஸ் பண்ண மாதிரி தெரியுது, ஓகேங்களா? ஏன்னா இந்த எட்ஜஸ்லாம் நான் பார்த்தேன், நல்லாவே இல்லை சத்தியமாக. ஃப்ளிப்கார்ட் இப்படி பண்ணோம், அதுவும் ப்ளஸ் மெம்பரு, ஆனால் எனக்கே இப்படி பண்ணிட்டேன் ஆப்போசிட்டாக. ஸோ ஓகே, அது அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இதுதான் மைக், இதுதான் மெயினான விஷயமே. மோஸ்ட்லி இது ஒயர்லெஸ் தான் எனக்கு சொன்னாங்க. இது பவர் பட்டன் நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா போதும், இது லைட்டு சிக்கின்னு எரியும், அதாவது நீங்கள் எங்கே யூஸ் பண்ணலான்ட்டு. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த யூஎஸ்பி கேபிளுக்கு தெரியுமா, இந்த கேபிளை நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு, அடுத்தது என்னப்பா இந்த ஸ்டாண்டுனா ஸ்டாண்டு, இல்லைன்னா ஸ்டாண்டு தேவையில்லை, நம்ம ஸ்டாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த இடத்துல இதை போட்டுட்டேன், பார்ப்போம். எஸ், நினச்சேன் இது ஏன் ஃபால்ட்டாக தான் இருக்கும். இதோ சார்ஜர் ஏறுதா உங்களுக்கு தெரியல, இப்போ சார்ஜர் இல்லை. இது ஃபுல்லாக ஏறணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த 4 பாயிண்ட்ல தான் இது கடைசி வரைக்குமே இருக்குது, ஓகேங்களா? ஸோ ஓகே, இருந்தாலும் அடுத்த கடை நம்ம போகலாம். இப்போ அடுத்தது ஆன் பண்ணின்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ எரியிறாருல, சூப்பராக. இதோட சீக்ரெட் என்னன்னா, நான் பேசுகிறத பார்த்து இது வைப்ரேஷன் ஆகும், ஐ மீன் ஃப்ரீக்வன்சி ஏறும். அதனால இதை வாங்கினேன். மோஸ்ட்லி இதுக்காக மட்டும்தான் இதை வாங்கினதே நான். சூப்பராக இருக்குல்ல? இப்போ நான் பேச இங்கே அப்படியே அந்த வேவ் போயின்னு இருக்கும். அந்த மாதிரி இந்த வேவ் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய விதமான வேவ்ஸ்லாம் இருக்குது. இவ்வாறுங்களா, நான் சைலண்ட் ஆகிறேன். இப்போ பார்த்தீங்களா? அதே தான், இது அந்த சவுண்ட் ஃப்ரீக்வன்ஸை கரெக்டாக அக்யூரேட்டாக கண்டுபிடிக்குது. ஸோ இது கொஞ்சம் சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கு. அந்த ஆப்பில் நீங்கள் யூஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன், இதோட கலர்ஸ் எல்லாம் நம்ம மாற்றலாம். இதிலே மாற்றலாம் தான். இந்த மோட் ஸ்பீட் இருக்குல்ல, ஸோ இதில் மாற்றலாம். இது ஏற்ற கலர்ஸு, இது ஒரு கலர்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இவங்க. ஸோ இது பார்த்தீங்களா, இது சூப்பராக இருக்கும், எனக்கு பிடிச்சது இதுதான், நல்லாயிருக்கும்.
ஸோ அதனால தான் இந்த கேஜெட். ஸோ இந்த கேஜெட்டை பற்றி இப்போது பார்த்தாச்சு, ரிவ்யூவும் சரி இதோட ஆப்ஷனும் நல்லா தான் இருக்குது. நான் இது எத்தனை உயிரோடு இருக்குன்னு எனக்கு தெரியாது சத்தியமாக. ஸோ இருந்தாலும் இப்போ பார்த்துக்கோங்க, இதில் ஏன் அந்த கவர் கொடுக்கல, இதுக்கான ப்ரொசீஜராக அந்த இந்த ஒயரும் சரி எல்லாமே குவாலிட்டி நல்லாவே இல்லை. இத்தனைக்கும் இதை நான் ஒன்றும் கம்மி ரேட்டில் ஒன்றும் வாங்கலை. இது ஒரு பீஸே 700 மேலே தான் சொன்னாங்க. நான் ஆஃபர் டைமில் வாங்கினேன், அது 664 ரூபா போட்டுருந்தது. இப்போ அது ரேட்டு 719 ரூபாய்க்கு போயிடுச்சு, ரெகுலர் ரேட்டுக்கு போயிடுச்சு. ஆனால் இது ஏன் இவ்வளோ பேக்கிங் இவ்வளோ மட்டமாக இருந்துச்சு எனக்கு தெரியவே இல்லை. இந்த மாதிரி ஏகப்பட்ட பீசஸ்லாம் வந்துட்டுருக்கு, எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதாவது வேறு யாரோ நம்ம ரிட்டர்ன் போடுறோம் தெரியுமா, இதுதான் மெயினான விஷயம். நம்ம ரிட்டர்ன் போடுறது ஸ்ட்ரெயிட்டாக அந்த வேர் ஹவுஸ்க்குலாம் போகாது. அதே ஃப்ளிப்கார்ட்டோட அந்த ட்ரேடர்ஸ்க்கு போயிட்டு அதுக்கப்புறமா அவங்க பில்லெல்லாம் பிரிச்சுட்டு புதுசாக ஒரு பில்லை க்ரியேட் பண்ணி வச்சுட்டு அது சேலிங்கில் போட்டுருவாங்க. இதுதான் ஆஃபர்னு பேரில் விற்பாங்க. இதுதான் நான் ஆஃபர் கொடுத்து வாங்கினது. அதாவது ஆஃபர்னு யாருமே நம்பிடாதீங்க, ஆஃபர் வாங்குறதுலாம் இப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் இது எத்தனை நாள் வரைக்கும் இருக்குது. ஸோ இருக்க வரைக்கும் இதை நான் பத்திரமா பார்த்துக்கணும், ஓகேங்களா. ஸோ இந்த தகவலை சொல்கிறதுக்காக தான் நான் உங்களை இது கடைசி வரைக்கும் பார்க்க சொன்னேன். நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் மோஸ்ட்லி நம்ம சேனல் பேர் மாற்றான்னு தான் எனக்கு தோணுச்சு. ஆனால் நிறைய பேர் டெக் ப்ளாக்கே இருக்கட்டும், டிபிடி ஸோ ஷார்ட்டாக. ஸோ புதுசாக இருக்குது. எனக்கு என்னென்னா, நான் டெக்கை மட்டும் கவர் பண்ணணும் எனக்கு அவசியம் கிடையாது. நான் மற்ற விஷயத்தையும் இன்ஃபர்மேஷனாக தெரிவிக்கணுங்க தான் ஒரு சேனலே ஆரம்பிக்கணும்னு நினச்சேன். ஆனால் இது இப்போ எதிர்பார்வதமாக நான் டெக்குக்காகவே நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறதாகவே இருக்குது. ஏன்னா டெக்கில் நிறைய பேர் இங்கே எக்ஸ்பெக்டாக இருக்காங்க. பட் இருந்தாலும் என் மனசாட்சிப்படி நான் உங்களுக்கு தேவையான விஷயமோ இல்லை தேவையான விஷயம் பற்றி நான் இன்றைக்கும் சொல்லவும் மாட்டேன், ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு எது தேவையோ அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வாங்குகிற பொருள் நல்லா இருந்தால் தாராளமாக வாங்கலாம். அதை விட்டு காசுக்கு வேஸ்ட் ஆகிற பொருளை வாங்கவே கூடாது, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இது எதுக்கு ஓகே, இது ஒன்றுங்க, இது என்னத்தை பண்ணுறது, இது தனியாக உட்காந்து புலம்பின்னு இருக்கணும் இதுக்கிட்ட, ஓகேங்களா. ஓகேங்களா. ஸோ லவ் யூ கைஸ், பை. வேற ஒரு வீடியோவில் தரமாக நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.